மீனவர்கள் சமுதாயத்தை பாதுகாக்கணுமா? எவ்வளோ அக்கறை பாருங்கள் மீனவர்கள் சமுதாயம் மேலே. மீனவர்கள் சமுதாயத்தை பாதுகாக்கணும். மீனவர்கள் சமுதாயத்தை பாதுகாப்பது தமிழர்களை பாதுகாப்பதற்கு அடையாளமா? மீனவர்கள் மேலே அவ்வளோ பற்று வந்துருச்சோ? மீனவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? போய் இப்போ ராமேஸ்வரம் மீனவர்களை பாருங்கள், கைது பண்ணிக்கிட்டே இருக்கான் இலங்கை இராணுவம். என்ன பண்ணுறது? என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? கைது பண்ணிக்கிட்டே இருக்கான். மீனவர்களுக்கு ஆதரவாக என்ன எடுத்தீங்க? ஏன் கைது பண்ணிக்கிட்டு இருக்கான்? மீனவர்கள் இன்றைக்கி இந்த கஷ்டத்தை அனுபவித்ததற்கு காரணம் உங்கள் அப்பா தானே. உங்கள் அப்பா கச்சத்தீவை பறி கொடுத்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனைகள் வருது. மீனவர்கள் நல்லா பாதுகாக்கணும்னு நீங்கள் சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு அந்த புத்தி இருந்திருந்தால் மீனவர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்களா? மீனவர்கள் நலனை மீனவர்கள் நலனத்தை பாதிக்கிறது தமிழர்கள் நலனை பாதிக்கிற மாதிரின்னு தமிழர்கள் நலனை வேறு பேசுகிறீங்களே. தமிழர்கள் நலனை பாதித்தவங்களா நீங்கள்? அப்பாவி இலங்கை தமிழர்கள் 1,00,000 பேரை கொலை செய்கிறான், குண்டை போட்டு வேடிக்கை பார்த்தவங்களாச்சே தமிழர்கள் நலனை பாதுகாத்த ஆளுங்களா? உங்கள் அப்பா பி. சிதம்பரத்திட்ட அப்படி ஃபோனில் பேசிவிட்டு 3 மணி நேரம் உண்ணாவிரதத்தை வெக்கமில்லாமல் முடித்து சென்றவராயிற்று. அந்த தமிழர்களை, இலங்கை தமிழர்களை, நம் இன தமிழ் மக்களை கொன்ற ராஜபக்சேட்டு போய் உங்கள் கட்சி சார்பாக விருந்துக்கு உங்கள் தங்கச்சியை டிஆர் பாலையும் அனுப்பி, உங்களுடைய கூட்டணி கட்சியான சிறுமாவளவனை அனுப்பி விருந்து சாப்பிட்டவங்களாச்சே தமிழர்கள் நலனை பேசுகிறதுக்கு ஸ்டாலினுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்கா? அதனால தான் சொல்கிறேன், அரசியல்வாதின்னு என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் இது பண்ணலாம். யாரை ஏமாத்துறீங்க?